ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அதுவும் ஸ்ரீலங்காவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒஃபிஷியலாக லான்ச் ஆகியிருக்கு iPhone 16 Pro Maxோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபிளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் லான்ச் ஆனிச்சு. ஸோ ஆப்பிள் நிறுவனம் வருஷத்துக்கு வருஷம் லான்ச் பண்ற ஃபோன்ஸ்ல இந்த வருஷத்துக்கான ஃபிளாக்ஷிப் டிவைஸா iPhone 16 Pro Maxை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் இருக்காது. சோ உண்மைக்குமே இந்த போனை வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட ஸ்ரீலங்கால இந்த போனை எங்க வாங்கலாம், என்ன பிரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் டிவைஸா 2024 லான்ச் பண்ண ஃபோன் தான் iPhone 16 சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த iPhone 16 சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா சில விஷயங்களை பேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருந்தாங்க. பட் AI அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருந்தாலுமே அந்த AI அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே இந்த iPhone 16 Pro Maxக்கு கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பேசிக்கா இப்போ நம்மளுக்கு 15 Pro Maxல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தாங்களோ அதுல ஒரு சில மாற்றங்களுடன் தான் இந்த 16 Pro Max பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கால இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்டா சொல்ல போறேன். கேண்டில பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி மொபைல தான் நம்ம இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கேலக்ஸி மொபைல் மூலமாக உங்களுக்கு iPhone 16 சீரிஸ்ல எல்லா விதமான மொபைல்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இங்கே என்ன பிரைஸ் ரேஞ்சில் நான் வாங்கும்போது ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4,50,000 பிரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நாளுக்கு நாள் மாற்றம் அடையும். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்னும் விலை குறைவாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களை கண்டெக்ட் பண்ணி அன்னைக்கு என்ன பிரைஸ் ரேஞ்சில் ஃபோன் போகுதோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு ஃபோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பாக்ஸோட மேலே பார்த்தோம் அப்படின்னா iPhone 16 Pro Maxோட ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. மேலே நம்ம இது வாங்கின என்ன கலரோ அதுக்கான ஆப்பிள் லோகோ பார்க்குற மாதிரி இருக்கும். நான் வாங்கின டெசர்ட் டைட்டானியம். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்ட் கலர்ல அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் தான் இந்த 16 Pro Maxல ஒரு முக்கியமான ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா குயிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ உண்மைக்குமே இந்த பட்டனில் யூசேஜ் இருக்கா அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள போகும்போது சொல்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு விருப்பமான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு கீழே வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட மைக்கும் இருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ்னா இந்த அளவு விஷயங்கள் தான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது கூட ஆப்பிள் லோகோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என் கையில் இருக்கிறது இது பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட் டைட்டானியம். ஸோ இந்த டைம் அவங்க ஹைலைட்டாக லான்ச் பண்ண கலர் அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட் டைட்டானியம் தான். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியமில் ஃபோன் வந்துச்சு. ஸோ இந்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியம் பாடியில் தான் நம்மளுக்கு ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் இருந்தாலும் இதோட வெயிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அளவு ஃபீல் ஆகல. அதுக்கு ஒரு முக்கிய
முக்கியமான காரணமாக டைட்டானியம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் ஓரளவு நல்லாவே இருக்குது. அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 15 Pro Maxல எப்படி பார்த்தோமோ அதே டிசைன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கையில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக தோன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட லுக் அண்ட் டிசைன் அண்ட் பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இதோட லுக் அண்ட் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா குறைகள் சொல்கிற அளவில் இல்லை, பெரிய அளவு மாற்றங்கள் இல்லைனாலுமே நம்மளுக்கு இதோட லுக் அண்ட் டிசைன் ஓரளவு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து iPhone 16 Pro Maxல கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.9 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட body to ratio அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே தின்னான ஒரு நம்மளுக்கு வந்து எட்ஜஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது 15 Pro Maxோட கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 15 Pro Max ஃபோனை நம்ம 16 Pro Max ஃபோனோட ஆன் பண்ணதுக்கு பிறகு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனும் இந்த ஃபோனையும் நான் ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதில் இருக்க எட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே தின்னான எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃபரெண்ட்டாக டிஸ்பிளேல நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த அதே டைனமிக் ஐலண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட். ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கூட இது அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 nits வந்து நம்மளுக்கு இதோட பிரைட்னஸ் பார்க்கலாம். அது இந்த டைம் இன்னுமே அதிகமாக இருக்குது. 2000 nits இருக்கட்டும் பீக் பிரைட்னஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டோரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு சூரிய ஒளியிலையா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளேல வந்து எல்லா விஷயங்களையுமே கிளியராக பார்க்குற மாதிரி தான் இதோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் நல்லாவே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸாக இருந்தாலும் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவு கிளியராக இருக்குது. அண்ட் வீடியோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா ஆன் பண்ணதுக்கு பிறகு அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்கள் கண்ணால் பார்க்குற ஃபீலை இந்த டிஸ்பிளே மூலமாக பார்க்குற அளவுக்கு இதில் டிஸ்பிளே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு சில விஷயங்கள் ஓரளவு நல்லாவும் பண்ணியிருக்காங்க. பட் டிசைனில் மாற்றங்கள் இல்லாதனால ஒரு பெரிய குறையாக இருந்தாலுமே இந்த ஃபோனை கொடுத்துருக்க இந்த விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகேயாக தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவு கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கடுத்து iPhone 16 Pro Maxல கொடுத்துருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா A18 Pro அப்படிங்கிற சிப்செட்டை தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இருக்க ஃபாஸ்டான சிப்செட்டாகவும் நம்மளுக்கு வந்து இதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஹெவி கேம்ஸாக இருந்தாலும் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த iPhone 16 Pro Maxல வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 core CPU வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 core GPU வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 16 core நியூரல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற சாதாரண அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹெவி கேம்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுறதுல நல்லாவே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டே டு டே யூசேஜுக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரிய ஃபோன் தான், கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேல ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா iPhone 16 Pro Max அப்படிங்கிறது ஒரு நல்ல டிஸ்பிளேயாக இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுடைய கைக்கு அது பெரிய டிஸ்பிளேயாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 16 Pro அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஃபோனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த சிப் செட்டில் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா தான். ஸோ ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இந்த கேமரா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சரில் இருக்க ஒரு வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட 12 மெகா பிக்சலில் f2.8ல நம்மளுக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலில் f2.2ல ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் நம்மளுக்கு 2 48 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீசெண்டாக நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத விட வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4K 120 FPS வரையும் இந்த டைம் இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோக்கு உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி iPhone 16 Pro Max அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா வேறு லெவலில் நம்மளுக்கு வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வீடியோவை எடுத்ததுக்கு பிறகு எடிட் பண்ணும்போதுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவுட்டோரில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணாலுமே இந்த ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து ஷூட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அது கூட இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சலில் நம்மளுக்கு ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக கேப்சர் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் வந்து அடுத்து போடுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஓரளவு இதில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபோனை வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்து 85% வரையும் சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு இந்த டைமுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்க்ளூட் பண்ணிடல, ஃபேஸ் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் கொடுத்ததுக்கு பதிலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சரி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அது அப்டேட்டாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இன்னுமே வந்து ஃபேஸ் ஐடி மூலமாக தான் இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது அடுத்த அப்டேட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனில் இன்னுமே ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு வீடியோ வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு அப்டேட்டாக நம்மளுக்கு பார்க்க கிடைச்ச அந்த கேமரா கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா அதை முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும். அதை நான் அந்த அளவு தூரம் யூஸ் பண்ணல. இந்த ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். பட் அந்த கேமரா கண்ட்ரோலை ஒரு தடவையோ 2 தடவையோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸை வந்து பேக் கவரோட யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேமரா கண்ட்ரோலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட அது இன்னுமே எல்லாருக்குமே ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அது வந்து ஆப்ஷன் எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி ப்ரெஸ் பண்ணுறது இப்படிங்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம பழக வரும். பழகினதுக்கு அப்புறம் தான் அது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஓகேயா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு மேஜர் அப்டேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸாக தான் இருக்க போது. அது வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்த iOS அப்டேட்லேயே பார்க்குற மாதிரி சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்டுக்கு பிறகு தான் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புதுசாக பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஓவராலாக இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான். ஐஃபோனில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மொபைலே இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைச்சா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே அந்த ஃபீலை கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. ஃபோன் ரெண்டை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த வித்தியாசம் வந்து பெருசாக தெரியாது. பட் கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு லான்ச் ஆகிருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அதோட விலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோன்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 14 ப்ரோ மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து உங்களுக்கு 15 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மேஜரான கொஞ்சம் அப்டேட்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதே 15 ப்ரோ மேக்ஸ்லேருந்து 16 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அப்டேட் பார்க்க முடியாத அளவில் தான் இருக்கும். ஒரு சின்ன மைனர் அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பெரிய அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அதே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்க வீடியோக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பர்சனலாக எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா கட்டாயம் இந்த வீடியோ தான் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. Fearless.